26:5-6 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இந்த 2025 நீ நிறைய கண்ணீர் சிந்தி இருக்கிறியா? நீ கண்ணீர் விட்டு இருக்கிறியா? 2026 என்ன பெல்கம் சிஸ்டர், 2026 ஆண்டவர் உன் கண்ணீரை முளைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். முளைக்குமா கண்ணீர்? முளைக்குமா? தேவ சமூகத்தில் விடுகிற கண்ணீரை என் ஆண்டவர் முளைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்குமா, மிகுந்த பலனை கொடுக்குமா. எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, நீ விட்ட கண்ணீர் ஒரு துளியும் என் தேவன் அவர் வேஸ்ட் ஆக்குற தேவன் அல்ல. நீ சிந்தின கண்ணீர் எந்த இடத்துல உட்கார்ந்து அழுதாயோ, எந்த மனுஷனுக்கு முன்பாக நீ கண்ணீர் சிந்தினாயோ, எந்த மனுஷனுக்கு முன்பாக நீ கண்ணீர் விட்டு வந்தாயோ, எந்த இடத்துல உன் கண்ணீர் துளிகள் கீழே விழுந்ததோ, இந்த பூமியில விழுந்ததோ, நிச்சயமாய் சொல்லுகிற 2026 அதை ஆண்டவர் முளைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். தாவீது ராஜா, மொல்லமா வாசிக்கணும், நிதானமா வாசிக்கணும், எனக்கு திர்ற மாதிரி வாசிக்கணும். தாவீது ராஜா மட்டும் வந்த போது இதோ சவுல் வீட்டு வம்சத்தான் ஆகிய குமாரனாகிய சிமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாய் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீதின் ராஜாவின் மேலும் சகல ஊழியக்காரர்கள் மேலும் கல்களை எறிந்தான். சிமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, அதோடு போ அப்படின்னு விட்டாங்க பாருங்க. சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். விசேஷமா சிமே என்ற ஒரு மனுஷன். தாவீது யாரு? ராஜா. இந்த ராஜாவோடு பயங்கரமான பலசாலிகளாம் வராங்க. ஒரு சூழ்நிலை இந்த ராஜா நெருக்கப்பட்டாரு, ஒடுக்கப்பட்டார். தன்னுடைய மகன் நிமித்தமா அவர் வீட்டை விட்டு வெளியே வராரு. ஆனா சம்பந்தமே இல்லாத இந்த சிமேயு என்ற ஒரு மனிதன் தாவீது மேல என்ன பண்றான்? கல் எறிகிறான். யார் மேல கல் எறிகிறான்? ராஜாவாகிய தாவீது மேல இவன் கல் எறியலாம். கல் எறிந்தது மாத்திரமல்ல, இவன் தூஷிக்கிற மனுஷனாய் மாறினான். அல்லேலூயா. நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறோம், நல்ல ஒரு லெவல்ல இருக்கிறோம். ஆனா சும்மா இருக்கிற மனுஷன் உன்னை வந்து திட்டினா நீ சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியுமா? ஆனா இந்த தாவீது செய்த காரியம் என்ன அப்படின்னா, இப்படிதான் நடந்துச்சு. ஆனா இந்த தாவீது அந்த நேரத்துல அவன் அமைதியா இருந்தான். அழகா ஒரு பாடல கூட எழுதப்பட்டு இருக்கிறது. குப்பையான என்ன கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்ன உமக்காய் தெரிந்தீரே, நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. சில நேரத்தில் நம்ம கூட என்ன பண்றோம், யாராவது நம்ம திட்டாக்கா, யாராவது நம்ம அடிச்சுட்டாக்கா, யாராவது பலவிதமா பேசிட்டா என் கௌரவம் என்ன ஆகுறது, என் மதிப்பு என்ன ஆகுறது, என்ன போய் திட்டாங்களே. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, ராஜாவே திட்டினாங்க. கை பற்றி சொல்லுங்களேன்,
ராஜாவே திட்டினாங்க, நீ ஏமாத்துறங்க, நீ ஏமாத்துறங்க. அல்லேலூயா. குப்பையான என்ன கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்ன உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்ன கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்ன உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, ஏன் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, ஏன் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபையை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபையை தந்தீரே. சோர்ந்து போயிருந்தேனப்பா, ஏன் ஏசப்பா, சோகங்களை தீர்த்தீரப்பா. சோர்ந்து போயிருந்தேனப்பா, ஏன் ஏசப்பா, சோகங்களை தீர்த்தீரப்பா. சொல்லமா சொல்லமா. குப்பையான என்ன கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்ன உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்ன கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்ன உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, ஏன் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, ஏன் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. பலசாலி கிங்கு ராஜா, அவனே என்ன பண்றான், சம்பந்தம் இல்லாத ஆள் வந்து கல் எறியறான். சில நேரத்துல சம்மந்தமே இல்லாத நம்ம திட்டுவாங்கல்ல, சம்மந்தமே இருக்காது. என்ன பிரபு விஷார்த்தன்னு வந்துக்கிறாரு, சம்மதமே இருக்காது, நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்மளை திட்டுவாங்க. ஆனா நம்ம கோவம் வரும். ஆனா பைபிள் சொல்லுது, அந்த நேரத்துல அவன் சொன்ன வார்த்தை ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒருத்தன் சொல்றான், ராஜாவே உன்னை பார்த்து அவன் இப்படி சொல்லிட்டானே, அவன் என்ன பண்ணுவேன், நானு சாகடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, வாசிக்கல அந்த வசனத்தை, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று. என்னது? தாவீதை தூஷிக்க வேண்டும். தாவீது, அதுவே அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. டீச்சர், உன்னை தூஷித்தாங்களா யாருன்னா? கர்த்தர் உன்னை தூஷிக்கும்படியாக கட்டளையிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் கட்டளையிடாம என்ன பண்ண மாட்டாரு, நம்மள ஒருத்தனை வந்து தூஷிக்க முடியாது. கர்த்தர் உன்னை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. உன்னை தூஷிக்கணும், உன்னை திட்டணும், உன்னை அழ வைக்கணும்னு யார் கட்டளையிட்டது? கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அந்த மனசு இவனுக்கு வந்துச்சு பாருங்க. இவன் அப்படியே ஏத்துனா, இல்லப்பா இது கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 12ஆம் வசனம் வாசிங்களேன், அதான் ஹைலைட். சூப்பரா. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு ஆண்டவர் நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை யாருன்னா நிந்திச்சு இருந்தா, என்னை யாருன்னா திட்டி இருந்தா, என்னை தூஷித்து இருந்தா, நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை தூஷித்தவங்க, என்னை திட்டினவங்க, என்னை அழ வச்சவங்களுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா கர்த்தருடைய அனுமதி இல்லாம அது நடக்காது. அவன் சொல்றான், ஒரு வேளை என்னுடைய தாழ்மையை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து, இந்த எளிமையை பார்த்து, இந்த நிலைமையை பார்த்து, இது நிமித்தமாக கர்த்தர் என்னை உயரத்திலே வைப்பார். அல்லேலூயா. யார் இந்த தாவீது? யார் இந்த தாவீது? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது,
தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதை எல்லாம் ஒன்றும் காணாமல் போகட்டும். நல்ல போதுங்க. இங்க அபிகாயில் என்று சொன்னால் மகிழ்ச்சிக்குரியவள். அந்த பேருக்கு அர்த்தம் மகிழ்ச்சிக்குரியவள். நாபால் என்று சொன்னா பைத்தியம் அர்த்தம். அபிகாயிலுக்கு மகிழ்ச்சிக்குரியவளுக்கு எப்படிப்பட்ட கணவன் சொல்லுமா? இதுதான் சாக்கு. சொல்லுங்க வீட்டுக்காரர் சொல்லுங்க. இது என்னது? அபிகாயில் என்று சொன்னா மகிழ்ச்சிக்குரியவள். ஆனா அவங்க கணவன் வீட்டுக்கார பேர் என்ன? பைத்தியம். நாபால் பைத்தியம். ஆனா இந்த தாவீது ஏதோ கொஞ்சம் அப்பத்தை கேட்பதற்காக தன்னுடைய ஆட்களை அனுப்புறான். இந்த நாபாலு அவனை திட்டி அனுப்புறான். அனுப்பின உடனே இந்த தாவீதுக்கு வந்துச்சு பாரு கோபம். ஒரே ஒரு நாய் கூட அவன் வீட்டில் இருக்கக்கூடாது, நான் எல்லாத்தையும் அடிச்சு நான் துவம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு பயங்கரமான கோபம். இருக்கிறீங்களா? முன்கோபம் இருக்குதா? முன்கோபம் இருக்குதா? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க. நீ தாழ்மையாக பேசும்போது உன் முகம் நல்லா இருக்குது, ஆனா கோபப்படும் போது உன் முகமே நல்லா இல்லை. சில பேருக்கெல்லாம் கோபம் வந்தா மூக்கெல்லாம் விரிச்சுக்கும், முகமே மாறிடும், பத்திரகாளி மாதிரி ஆயிடுவாங்க. சில பேரோட பழகினா தான் தெரியும். இப்போ என்கிட்ட பழகினாக்கா ஏதோ கொஞ்ச நேரம் தான் பழகுறீங்க, அதனால நான் நல்லா பேசிட்டு போயிடுவேன். ஆனா சில நேரத்தில் கோபம் வந்தா, ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோபம் இருக்கிறவங்க இடத்துல நல்ல மனசு இருக்குமா? அது என்ன தெரியல, நல்ல மனசு இருக்குமா? இந்த தாவீது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், ஆனா கோபமுள்ள மனுஷன். ஆபேல் மேல காயின் கோபம் கொண்டான். மோசே பலகை உடைச்சான். எதுக்காக? அவனுக்குள்ள கோபம் வந்ததுனால. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க. எவ்வளோ பெரிய கோபம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய முன்கோபம் இருந்தாலும் 2026 வேணாங்க. உன் கோபத்தை விட்டுருங்க. என்ன சிவா, உங்க கோபத்தை விட்டுருங்க. அல்லேலூயா. அவன் திட்டுறான், அவன் கல்லெறிகிறான், பேலியால் மகனே என்று சொல்றான். ஆனா தாவீது சொல்றான், இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நம்ம பாடல் தாள்ல 9வது பாட்டு இருக்கும் பாருங்க. நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. சூப்பரா பாடினாங்க இந்த முறை. நானே மெய் மறந்து பார்த்துட்டேன். ஏன்னா சுபாஷினி லேட்டா வந்துட்டு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற சிஎம்சில லேட்டா போவியா சிஎம்சிக்கு? சரி ஓகே பாடலாமா? இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை வனையுமே, உம் கரம் தினம் என்னை தொடணுமே. குயவனே வனையுமே, உம் கரம் தினம் என்னை தொடணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். சொல்லமா இன்னும் உடைகிறேன், என்னை வனையும் போதே உன் கரம் பிடித்த பின்போ வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வனையும் போது மண் என்று தூக்கி எறியாமல் பொன்னென்று அணைத்து கொண்டீரே, மண் என்று தூக்கி எறியாமல் பொன்னென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்க
இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்க, பேசினாங்க, சொன்னாங்க. தப்பா நினைக்க வேணாம் சொல்றேன்னு. பிரதர் என்னை அடிச்சுட்டாங்க பிரதர், என் உயிரே போனாலும் சரி அவளை அடிக்காம விட மாட்டேன் பிரதர். அல்லேலூயா. இப்படின்னாக்கா ஆண்டவர் 2026 அற்புதம் செய்ய மாட்டாரு. உன் கோபம் இன்றையோடு மாறட்டும். உனக்குள்ள இருக்கிற கோபங்கள் இன்றையோடு மாறட்டும். உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது காரணம் என்ன தெரியுமா? உன் முன் கோபம் தான். உன் ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ படுற கோபம் தான். உன் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோபம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் அடிக்கடிக்க நான் கோபப்படுறேன் பிரதர். ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. என்ன ஒருத்தர் பார்த்து கேட்டாங்க, பிரதர் உனக்கு கூட கோபம் வரும்? ஏசப்பா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த தாவீது பயங்கரமான கோபக்காரன். ஆனா இவன் சொல்றான், என்னை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அனுமதித்தபடினாலே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் நான் உடைக்கிறேன், இன்னும் தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னை தூஷித்தவர்களுக்காக, என்னை அழ வச்சதுக்காக, என்னை திட்டினவர்களுக்காக நான் நன்றியை செலுத்துகிறேன். 2026 நான் நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன்.